கொஞ்சம் வழி கொடுத்து அந்த முதல் வண்டியை கொஞ்சம் வெளியே அமைச்சீங்கன்னா, இந்த மீடியா வண்டியோ அந்த முதல் வண்டியோ கொஞ்சம் வெளியே அமைச்சிருங்க. தலைவர் வண்டி இங்க நிக்கட்டும். ஒரு 3 வண்டி முன்னாடி போனோம். கொஞ்சம் அதுக்கு வழி தருமாறு அன்போடு கழக தலைவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் வர ஓரமா உட்கார்ந்துட்டு நம்மளுடைய மகளிர் அணி, நம்முடைய மகளிர் தோழிகள் எந்திரிச்சு வர பாருங்க. தலைமை கொஞ்சம் இந்த வண்டிக்கு வழி விடுங்க. வர காருக்கு கொஞ்சம் வழி விட்டுருங்க. கழக தலைவர்கள் அனைவரும் கொஞ்சம் விட்டுவீங்க. வர காரு 2 வண்டிக்கு கொஞ்சம் வழி விட்டுருங்க. மீடியா வண்டிக்கு வழி விட்டுருக்கீங்க. இதோ உங்களிடையே உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு சேகரிக்க புரட்சி நாயகன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு சேகரிக்க இதோ வந்து விட்டார். எஸ்கார்ட் வண்டி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஆனா பாயிண்ட் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எஸ்கார்ட் வண்டி கொஞ்சம் முன்னாடி போடுங்க. ஆனா கொஞ்சம் முன்னாடி போடுங்க. அண்ணா சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா தலைவர் கூப்பிடுறாங்க. எல்சி தமிழ் கூப்பிடுறாங்க. நீ பின்னாடி வழி விடுங்க. தலைவர் வர்றதுக்கு கொஞ்சம் வழி விட்டுருங்க. தலைவர் வாங்குறதுக்கு வழி விடுங்க. தயவுசெய்து தலைவர் வாங்குறதுக்கு கொஞ்சம் வழி விட்டுருங்க. தலைவர் வாங்கின 3வது கொஞ்சம் வழி விடுங்க. தலைவர் வாகனத்தை தயவுசெய்து இந்த லைட் போட்டுருக்க இதுதான் பாயிண்ட். கொஞ்சம் வந்தீங்கன்னா எல்லாருக்கும் கவர் ஆகும். சிறப்பாக வரவேற்பு வழங்கிய சிறமாட்ட தோழர்களுக்கு அண்ணனின் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பு மிகு கூட்டத்திற்கு வரவேற்பு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைவர் அவர்கள் இந்த பாயிண்ட் வருவதற்கு கொஞ்சம் கழக தோழர்கள் ஒத்துழைத்து வழி தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். எஸ்கார்ட் வண்டி கொஞ்சம் முன்னாடி போயிருங்க. வாகனத்துக்கு வழி விட்டுருங்க. கொஞ்சம் கழக தோழர்கள் கொஞ்சம் வாகனத்துக்கு வழி விட்டுருங்க. கொஞ்சம் வழி விட்டுருங்க. இதோ உங்களுடைய உதயசூரியன் தினத்திலே வாக்கு சேகரிக்க எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உதயசூரியன் தினத்திலே வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. முன்னாடி வந்துருங்க. கீழே வச்சு பிடிக்கிட்டாரு. அது மட்டும் கையில எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பிலும் மற்றும் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பிலும் அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அந்த பிரச்சார வண்டி இந்த லைட் எரியுது. அதான் பாயிண்ட். லைட் எரியுறதான் பாயிண்ட். பிரச்சார வண்டி முன்னாடி வாங்க. கழகத்தோட கொஞ்சம் வழி விடுங்க. 2 சைடு கொஞ்சம் வழி விடுங்க. வழி விட்டாலும் வண்டி ஃப்ரீயா வரும். இன்னும் 5 பாயிண்ட் பேசுவாங்க. தயவு செய்து கொஞ்சம் வழி விடுங்க. மேலான தலைவர் எழுச்சி தமிழர்களை அம்பத்தூர் தொகுதி மாவட்டத்தின் சார்பில் ஒட்டுமொத்த சார்பில் நெஞ்சார வருக வருக வருகான எழுச்சியுடன் வரவேற்கிறோம். எழுச்சி தமிழர், 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 எழுச்சி தமிழர்.
போதுமா அந்த கொடிக்கு தான் கொஞ்சம் தயவு செய்து இறக்குங்க. அந்த பெரிய பெரிய கொடிலாம் பலூனும் கொஞ்சம் இறக்குங்க. லோக்கல் மைக் இருந்தா கூட ஹலோ ஹலோ. நமது சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சின்னம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், எஸ்டிபிஐயின் சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம், மக்கள் நீதி மையத்தின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம், வேட்பாளர் டாக்டர் பூர்ணிமா அவர்களின் சின்னம், சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களின் சின்னம், நமது சின்னம், 52 தொகுதி வாக்காளர் பொதுமக்களின் சின்னம், வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், தமிழ்நாட்டின் பாதுகாப்பு சின்னம், தமிழ் மக்களின் பாதுகாப்பு சின்னம், தமிழர் பண்பாட்டின் பாதுகாப்பு சின்னம், நமது சின்னம், தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சின்னம், தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம். அன்பார்ந்த தோழர்களே, நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் பூர்ணிமா அவர்களே, உடன் வருகை தரும் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஜோசப் சாமுவேல் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி இப்ராஹிம் அவர்களே, மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே, பகுதி வட்ட பொறுப்பாளர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் தம்பி வழக்குரைஞர் கதிர் நிலவன் அவர்களே, மண்டல துணை செயலாளர் ரூபஸ் ஸ்டான்லி அவர்களே, பொருளாளர் மன்னன் அவர்களே, மண்டல செய்தி தொடர்பாளர் குணா பாரதி அவர்களே, துணை செயலாளர்கள் கோட்டி யோகேஷ் நேர்மொழி ஆறுமுகம் சரவணன் ஆமோஸ் அப்பு வடவன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் பாவானம் பி எஸ் குமார் இலா ஆனந்த் ஆகிய தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி அவர்களே, தேர்தல் பார்வையாளர் சன் முனியாண்டி அவர்களே, குமரி விஜயகுமார் அவர்களே, நாகராஜ் அவர்களே, எல்பிஎஃப் மோகன் அவர்களே, நாகவல்லி அவர்களே, ராஜகோபால் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பாலமுருகன் அவர்களே, மற்றும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த பீர் முகமது மன்சூர், தேமுதிக பிரணி, மதிமுக சுரேஷ், சிபிஎம் கோபி, சிபிஐ விஜயகுமார், எஸ்டிபிஐ அகமது, முஸ்லீம் லீக் ரசூல், ஷேக் மன்சூர், மக்கள் நீதி மையத்தின் பொறுப்பாளர் தனபால், SMK சுபாஷ் ஆகிய தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, மற்றும் இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, திரளாக கூடியிருக்கிற நமது தோழமை கட்சிகளை சார்ந்த செயல் வீரர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் டாக்டர் பூர்ணிமா அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு கேட்டுக் கொள்கிறேன். தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டும், அவரது சாதனைகள் தொடர வேண்டும். மகளிர் விடியல் பயணம் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு புதிய திட்டம், புரட்சிகர திட்டம். பெண்களை தன்னம்பிக்கையோடு வளர்த்தெடுக்கிற தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு திட்டம். பிற மாநில முதலமைச்சர்களே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நடைமுறைப்படுத்துகிற பல்வேறு திட்டங்களை
ஆய்வு செய்து அவற்றை தம்முடைய மாநிலங்களிலும் பின்பற்றலாம் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு விடியல் பயணத்தையும் கூட கர்நாடகா போன்ற மாநிலங்களில் தொடங்கினார்கள். கடந்த 5 ஆண்டு காலமாக இதை வெற்றிகரமாக நடத்தி பல மாநிலங்களுக்கு முன்னோடி திட்டமாகவும் புரட்சிகர திட்டமாகவும் நடைமுறைப்படுத்தி வருகிற சாதனையாளர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த விடியல் பயணம் மட்டுமல்ல, மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கூட இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அதை பாராட்டி சிலாகித்து பேசியிருக்கிறார். மாதம் 1000 ரூபாய் 5 ஆண்டு காலம் 12 மாதங்களுக்கு என்று 60,000 ரூபாய் 1.25 கோடி பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு வழங்கி சாதித்திருப்பவர், சாதனை படைத்திருப்பவர், பெண்களை ஊக்கப்படுத்தி இருப்பவர், தன்னம்பிக்கையை பெண்களுக்கு ஊட்டியிருப்பவர் நம்முடைய அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் என்பதை 2000 ரூபாயாக உயர்த்துவேன் என்றும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். இந்த விடியல் பயணம் தொடர உரிமை தொகை திட்டம் 2000 ரூபாயாக உயர அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த சாதனைகள் தொடர அவரை மீண்டும் அரியணையில் அமர்த்த வேண்டும். நான் முதல்வன் திட்டம் பள்ளி குழந்தைகளின் தனித்திறன்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில், வளர்த்தெடுக்கக்கூடிய வகையில் நல்ல ஆளுமை மிக்க இளம் தலைமுறையினரை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வையோடு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம். அவர்களுக்கு மாதாந்த ஊக்கத்தொகை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. இது வெறும் ஓட்டுக்கான திட்டம் இல்லை. ஓட்டுக்கான திட்டம் என்றால் குழந்தைகளை அவர்கள் தம்முடைய திட்டத்தின் இலக்காக வைக்க வாய்ப்பில்லை. அடுத்தடுத்த தலைமுறையினர் ஆளுமை மிக்க குழந்தைகளாக, தலைமுறையினராக வளர வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு, தொலைநோக்கு பார்வையோடு, அறிவியல் நோக்கோடு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். இதெல்லாம் பள்ளி குழந்தைகளுக்கான திட்டங்கள். ஆண் பிள்ளைகளுக்கு தமிழ் புதல்வன், பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண், அவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை, கல்வியில் அவர்கள் நாட்டம் கொள்ள வேண்டும், அவர்கள் மேலும் மேலும் கல்வி பெறுவதற்கான ஊக்கம் பெற வேண்டும் என்கிற அந்த பார்வையோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்திய புரட்சிகரமான திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள் எல்லாம். இப்படிப்பட்ட திட்டங்கள் எதுவும் எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் இல்லை. அது மட்டுமில்லாமல் காலை சுற்றுலா திட்டம், காமராஜர் காலத்திலே மதிய உணவு திட்டம் இருந்தது. எம்ஜிஆர் காலத்திலே அது சத்துணவு திட்டமாக பரிணாமம் பெற்றது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் அது முழுமையான சத்துணவு திட்டமாக நாள்தோறும் முட்டை, சத்துருண்டை மாவு போன்றவற்றை வழங்குகிற திட்டமாக பரிணாமம் பெற்றது. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டம், இது எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு புரட்சிகர திட்டம். பள்ளி பிள்ளைகள் பள்ளிக்கு வந்து பசியாறி விட்டு பாடம் கவனிக்க வேண்டும் என்கிற தாயுள்ளத்தோடு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த திட்டம் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் வரையிலும் நீட்டிக்கப்படும், விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 80 வயது 70 வயதுக்கு மேல் முதிர்ச்சி அடைந்தவர்களின் இல்லம் தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகிற தாயுமானவர் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இப்போது தேர்தல் வாக்குறுதியிலே இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்குகிற திட்டம், பெண்களை மையப்படுத்தி முன்னிறுத்தி எதிர்காலம் பெண்களின் கைகளில் தான் என்கிற அடிப்படையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் திட்டமிட்டு அவற்றை எல்லாம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி தொடர அவர் கனவுகள் நனவாக
இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் இல்லாத அளவுக்கு பொருளாதார உற்பத்தி முன்னணி வகிக்கிற மாநிலமாக, அதாவது ஒட்டுமொத்த உற்பத்தி ஜிடிபி வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலம். பள்ளி கல்வி, உயர்கல்வி, சுகாதாரம், மருத்துவம் போன்றவற்றில் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதலிடத்தில் தமிழ்நாடு என்கிற அளவுக்கு இதனை வளப்படுத்தி இருக்கிற முதல்வராக நம்முடைய முதல்வர் பிறருக்கு வழிகாட்டு முதல்வராக விளங்குகிறார். நேற்றைக்கு கூட நாங்கள் எல்லோரும் டெல்லிக்கு சென்றோம். முந்தா நாள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், யாரும் இங்கே தேர்தல் பணி செய்ய வேண்டாம், விரைந்து கிளம்புங்கள், டெல்லிக்கு செல்லுங்கள், பாஜக ஒன்றிய அரசின் பாசிச சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டும், அந்த திட்டத்தை, அந்த மசோதாவை தோற்கடிக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதலில் கொதித்து எழுந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். கடும் எச்சரிக்கை விடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். நீங்கள் சூது செய்து, சூழ்ச்சி செய்து, ஒருவேளை இந்த டீலிமிட்டேஷன் என்கிற நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றினால் 1950களில் 60களில் இருந்த திமுகவை மீண்டும் நீங்கள் பார்க்க நேரிடும் என்று எச்சரிக்கை விட்ட முதலமைச்சர் பொங்கி எழுந்தார். அரசியல் கடமை பரபரப்பானது, சூடுபிடித்தது. பிற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்பதை ஊன்றி கவனித்தார்கள். அதன் விளைவாகத்தான் அந்த வாக்கெடுப்பில் 230 பேர் எதிர்த்து வாக்களித்து அந்த மசோதா வீழ்த்தப்பட்டது. இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இதுதான் நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர். அப்படிப்பட்ட அந்த முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர, அவர் வகுத்தளித்து நடைமுறைப்படுத்தி இருக்கிற அனைத்து திட்டங்களும் தொடர, அரசின் சாதனைகள் தொடர, புதிய புதிய திட்டங்கள் உருவாகி தமிழகத்தை இந்தியாவில் ஒரு முன்னோடி மாநிலமாக வளர்த்தெடுக்க நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். நமது சின்னம் உதயசூரியன். வாக்குகளை வீணாக்க கூடாது. நண்பர் விஜய் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரை அவருடைய கொள்கைகளை விவரித்து பேசவில்லை, என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லவில்லை. திமுக வெறுப்பு ஒன்றை மட்டும்தான் உமிழ்ந்து கொண்டே இருக்கிறார். எல்லா கூட்டங்களிலும், எல்லா நிகழ்வுகளிலும், எல்லா பேச்சுகளிலும் திமுகவுக்கு எதிரான வெறுப்பை மட்டுமே கக்கிக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அப்புறப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கம் என்று சொல்லுகிறார். அவருடைய விருப்பம் எதுவாகவும் இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு அந்த பீடத்திலே அவர் யாரை அமர வைக்க துடிக்கிறார்? கட்டாயம் விஜய் அந்த இடத்திலே போய் அமர முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை, அது அவருக்கே தெரியும். அதனால்தான் 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். பெரம்பூரில் ஜெயிப்போமா என்பதே அவருக்கு சந்தேகம். அதனால்தான் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆகவே அவரால் திமுகவை அப்புறப்படுத்திவிட்டு அவரது கட்சிக்கான பீடமாக ஆட்சி பீடத்தை அவரால் மாற்ற முடியாது. அப்படி என்றால் அவர் யாருக்காக இந்த அரசியலை செய்கிறார்? திமுகவை வீழ்த்துவோம் என்று சொல்லுவது யாருக்காக? யாரை அந்த இடத்தில் அமர வைக்க துடிக்கிறார்? வெரி சிம்பிள். அவருடைய நோக்கம் பாஜக அதிமுக கூட்டணியை வெற்றி பெற வைப்பதுதான். அவருடைய கட்சி வெற்றி பெறப் போவதில்லை, அவரே வெற்றி பெறப் போவதில்லை என்பது அவருக்கே தெரியும். ஆக அவருக்கே ஒரு உண்மை தெரிந்த நிலையில் அவர் திமுகவுக்கு எதிராக பேசுகிறார் என்றால் அது திமுகவை மட்டுமல்ல, திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புரட்சிகர முற்போக்கு சக்திகள் அனைவரையும் வீழ்த்துகிற முயற்சி. கம்யூனிஸ்டுகளையும், விடுதலை சிறுத்தைகளையும், இஸ்லாமிய அமைப்புகளையும், காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் யாவற்றையும், சமூக நீதி அரசியலை பேசக்கூடிய யாவரையும் வீழ்த்துகிற முயற்சி. அப்படி என்றால் விஜய் அவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார் என்பதை
விஜய் ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அதை செய்யவில்லை. அது அவரால் முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை. அவருடைய நோக்கம் திமுகவை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு பாஜகவை அங்கே கொண்டு வந்து அமர வைப்பதுதான். பாஜகவை எப்படி அமர வைக்க முடியும்? அதிமுக தானே இன்னொரு அணியின் தலைமை என்று நீங்கள் சொல்லலாம். அதிமுக பாஜகவின் பிடிக்குள் இருக்கிற ஒரு அமைப்பு. அது எப்போதே பாஜகவின் பிடிக்குள் சென்று விட்டது. சிபிஐ மூலம் உருவாக்க பெற்றிருக்கிற ஒரு அணிதான் அதிமுக, பாஜக, அன்புமணி பாமக, ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன், இவர்கள் அத்தனை பேரையும் சிபிஐ அச்சுறுத்தி ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறது. அது சிபிஐ உருவாக்கிய கூட்டணி. நம்முடைய கூட்டணி சிபிஐ அங்கு வகிக்கிற கூட்டணி. நம்முடைய சிபிஐ இருக்கிறார். இது இடதுசாரிகளின் கூட்டணி, இது முற்போக்கு சக்திகளின் கூட்டணி, இது ஜனநாயக சக்திகளின் கூட்டணி, இது சமூக நீதியை பாதுகாப்பதற்கான கூட்டணி, வலதுசாரிகளை விரட்டி அடிப்பதற்கான கூட்டணி. பாஜக தான் தன்னுடைய கொள்கை எதிரி என்றால் பாஜகவை தனிமைப்படுத்திவிட்டு அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் ஒரு வகையிலே விஜய் சரியான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார், உத்தியை கையாண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். திமுகவை தோற்கடிப்பதற்காக அதிமுகவோடு சேர்ந்திருக்கிறார், சரி. அதிமுகவும் பெரியார் பாசறையில் வளர்ந்த கட்சி. இன்றைக்கு அது தன்மை மாறி இருக்கலாம், ஆனாலும் அதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்று சொல்லலாம், நியாயப்படுத்தலாம். ஆனால் அதிமுகவையும் பாஜகவையும் சேரவிட்டது யார்? அவர்கள் சேருவதற்கு வழிவகுத்தது யார்? இடம் கொடுத்தது யார்? வாய்ப்பு தந்தது யார்? ஏன் விஜய் அதிமுகவோடு போகவில்லை? அதுதான் பிஜேபி வகுத்துக் கொடுத்த திட்டம், அஜெண்டா. தனியே நின்றால்தான், தனித்து நின்றால்தான் திமுகவுக்கு போகிற முஸ்லீம் வாக்குகளையும் கிறிஸ்தவர் வாக்குகளையும் நீ பிரிக்க முடியும். திமுகவையும் பிடிக்காத, அதிமுகவையும் பிடிக்காத அனைவரின் வாக்குகளையும் நீ வாங்க முடியும். அதிமுகவையும் பிடிக்காத, பிஜேபியையும் பிடிக்காத அனைவரின் வாக்குகளையும் நீ வாங்க முடியும். எங்களுக்கு வராத வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு போகிறது. ஆகவே அந்த வாக்குகளுக்கு நீ ஒரு வழியை உருவாக்கி உனக்கான களத்தை ஏற்படுத்திக் கொள். இதுதான் பிஜேபி நண்பர் விஜய்க்கு தந்திருக்கிற அஜெண்டா. நேரடியாக அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைக்கிறது. மறைமுகமாக பிஜேபி வகுத்து தந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது விஜய் கட்சி. அவ்வளவுதான். ஆகவே விஜய் தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், நீங்கள் போடுகிற ஓட்டு விஜய்க்கு போட்டால் அது விஜய்க்கு போகாது, அது பிஜேபிக்கு தான் வலு சேர்க்கும். இரட்டைலைக்கு போட்டால் அது இரட்டைலை என்பது அதிமுக சின்னம் இல்லை, அது பிஜேபியின் இன்னொரு சின்னம். அது எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்லை, ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை. ஆகவே இரட்டைலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு வலு சேர்க்கும். எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையில் ஆட்சியில் அமர வேண்டும் என்பது அவருடைய ஆசை இல்லை. அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் போதும் என்றுதான் நினைக்கிறார். ஆட்சிக்கு போனால் ஒரு மாதம் கூட பிஜேபி காரன் விட்டு வைக்க மாட்டான். நிதிஷ்குமாரை தூக்கி அடித்தது போல் இவரை தூக்கி அடித்து விட்டு அங்கே பிஜேபி காரனை முதலமைச்சராக உட்கார வைத்து விடுவான். அதனால் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் போதும் என்கிற மனநிலையில் தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இருக்கிறார். அதுதான் அவருடைய உண்மையான மனநிலை. அந்த பிடிக்குள்ளே சிக்கி கிடக்கிறார். ஆக பிஜேபியை ஜெயலலிதா அம்மையாரே வெறுத்திருக்கிறார், எதிர்த்திருக்கிறார், விமர்சித்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிஜேபியோடு எடப்பாடி கூட்டு சேர்ந்ததற்கு என்ன நியாயம் இருக்கிறது? கொள்கை அடிப்படையிலான கூட்டணி தான் என்பதை எடப்பாடி அவர்களால் சொல்ல முடியுமா? ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாரா இல்லையா? விமர்சித்தாரா இல்லையா? எந்த காலத்திலும் அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைக்காது என்று சொன்னாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார், என்னை அவர் பொருட்படுத்த மாட்டார், எனக்கு தெரியும். ஆனால் அதிமுக தொண்டர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் இன்றும் பெரிதாக தெய்வம் போல் மதிக்கிற எம்ஜிஆரோ ஜெயலலிதா அம்மையாரோ இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்களா? தமிழர் விரோத கட்சியோடு
தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கட்சியோடு, தமிழர் பண்பாட்டுக்கு எதிரான கட்சியோடு, திருவள்ளுவருக்கு காவி பூசுகிற, காவி உடை உடுத்துகிற கட்சியோடு, பெரியாரையே அவமதிக்கிற கட்சியோடு கூட்டணி சேர்வார்களா? எடப்பாடி சேர்ந்திருக்கிறார் நம்முடைய அரசியல் ஆதாயத்திற்காக, பாதுகாப்புக்காக. எனவே அதிமுக தொண்டர்களுக்கும் விஜய் தொண்டர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் திமுகவை எதிர்த்து வாக்களிப்பதாக எண்ணிக்கொண்டு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபியை வலுப்படுத்துவதாக அமையும். பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து அமர்ந்தால், அவர்கள் வலுப்பெற்று விட்டால், அவர்கள் கரம் ஓங்கினால் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் போல் அமைதி இழந்து போகும், பீகாரை போல் அமைதி இழந்து நிற்கும். முஸ்லிம்களும் இந்துக்களும் இங்கே நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவத்தோடு வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இங்கே சகோதரத்துவத்தோடு வாழ்கிறார்கள். ஆனால் பிஜேபி வலுப்பெற்றால் அந்த சகோதரத்துவம் சிதைந்து போகும், அமைதி கெட்டு போகும், சண்டை, சாதி சண்டை பெருகும், மத சண்டை பெருகும், வெறுப்பு அரசியல் பரவும். திருப்பரங்குன்றத்தில் எப்படி பதற்றத்தை ஏற்படுத்தினார்களோ அப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தமிழ்நாட்டை பதற்றத்திலேயே வைத்திருப்பார்கள். அந்த கும்பலுக்கா வலு சேர்க்க போகிறீர்கள்? அதிமுக தொண்டர்களுக்கும் தாவேக ரசிகர்களுக்கும் இதைத்தான் நான் வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டுமானால், தமிழர் பண்பாட்டை பாதுகாக்க வேண்டுமானால், பெரியார், அண்ணா, கலைஞர் கட்டி காப்பாற்றிய சமூக நீதியை பாதுகாக்க வேண்டுமானால், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை காரல் மார்க்ஸ் போன்றவர்கள் விரும்பிய விளிம்பு நிலை மக்களின் அரசியலை பாதுகாக்க வேண்டுமானால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் டாக்டர் பூர்ணிமா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், 51 தொகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களின் சின்னம். எழிலர் தோழர்கள் பேரறிவாளன் அம்பேத்கர், மணி, லெனின், அன்பரசு உள்ளிட்ட மோசஸ் உள்ளிட்ட அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய முஸ்லிம் லீக் ரசூல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சஞ்சனா, நிவேதா, லோகேஸ்வரி, தருண், அபிஷேக், அர்ஜுன் ஆகிய டி மல்லர் மற்றும் அகாடமி தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், காங்கிரசின் ஆதரவு பெற்ற சின்னம், ராகுல் காந்தியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், பேராசிரியர் ஜவாஹருல்லா வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், பேராசிரியர் நாதர் மொய்தீன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், எல்லை முபாரக் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், தமிமுன் அன்சாரியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், பூர்ணிமா அவர்களின் சின்னம், ஜோசப் சாமியார் அவர்களின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். தம்பி சொன்ன என்ன அப்படி மேலே 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 அம்பத்தூர் விடுதலை சிறுத்தைகள் தொகுதி மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பில் எழுச்சி தமிழர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மாலை அணிவித்து மேல போங்க.